பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண், இதை ஸ்திரீன்னு போட்டு, ஸ்திரீன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பழைய காலத்துல இந்த வழுக்கு கொளுத்துமே திரி, அது நினைச்சு பாருங்க. அதனால பெண்ணுன்னு படிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா. இந்த அம்மா யாரா? உடம்பு சரியில்லை. நம்ம பேசுற மாதிரி பேசலாம். அப்பொழுது இப்பொழுது விட்டுட்டு நம்ம கேஷிலாவோ பேசலாம். உடம்பு சரியில்லாத ஒரு ஆளு, ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சின்னு வச்சுங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. 12 வருஷம் உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அது பெண்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு வழிபாடு. அப்ப அப்படிப்பட்ட 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஹல்லேலூயா. 12 வருஷமா அப்படி இருக்குதுன்னு சொன்னா அவருடைய நிலைமை என்ன, அவர்களுடைய வாழ்க்கை முறைமை என்ன, அவர் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள்? கொஞ்சம் அப்படி பிராக்டிகலா நினைச்சு பார்த்தோம்னு சொல்லுங்களேன். பயங்கரமான கஷ்டம், வேதனை, செத்து போயிடலாமான்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேதனை இருந்தோம். என்ன நடந்திருக்கிறதா? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் எங்க போட்டு கொடுத்துட்டாங்க? ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் வருத்தம் தான் மிச்சம், குணமாகவில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சொல்லுங்க, வருத்தம் தான் மிச்சம். அவன் இது குணமாக்க மாட்டான். எக்ஸ்ரே இடணும் முதல்ல.